இன்னைக்கு நம்ம சாம்பார் பார்க்கலாம். துவரம் பருப்பு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், ஜீரகம், பெருங்காயம் போட்டுருக்கோம். நம்ம இதை வேக வச்சிடலாம். பருப்பு வேகட்டும். நம்ம சாம்பார் தாளிச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கலாம், ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நசுக்குன 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நசுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். 1 கப்பு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்குன சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம மாங்காய் சாம்பார் வைக்க போறோம். சின்ன சின்னதாக நறுக்குன மாங்காய் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதில் போட்டதெல்லாம் நல்லா வேகட்டும். 4 கிலோ பருப்புக்கு நீங்கள் ஒரு ஃபுல் மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துலாம். இது நல்லா வேகட்டும். பச்சை மிளகாய் 1 கப் போட்டிருக்கோம். நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்சது. இப்போ சாம்பார் பொடி காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பருப்பு கலந்து எடுத்துக்கோம். இப்போ நம்ம பருப்பு ஊற்றிட்டோம். சாம்பார் ரெடி. சூப்பரான மாங்காய் சாம்பார் ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம கொத்தமல்லி தலைகள் போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம சூப்பரான மாங்காய் சாம்பார் ரெடி. இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.